வணக்கம். டாக்டர் கீதா ஸ்ரீ பாலாஜி. இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக நிறைய பேஷண்ட்ஸ் இப்போது கிளினிக் வராங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, இல்லை எனக்குமே நிறைய ஒரு அனுபவங்கள் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அந்த பர்சன் சுகரால் டயக்னோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய ஒரு காமனான கேள்வி அது என்ன அப்படின்னா, என்னோடய சுகர் லெவல்ஸ் ஒரு 200க்கும் மேலே இருக்குது, எனக்கு அது எப்படியாவது 100க்கு வரவே இல்லைங்க, அதுக்கு தேவையான மாத்திரைகளை கொடுங்க அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே தான் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம். சர்க்கரை அளவுங்கிறது ஒரு அறிகுறி மட்டும்தான், அதுவே நோய் கிடையாது. ரத்தத்தில் சர்க்கரை ஏன் ஏறுது? ஏன்னா நம்ம செல்களுக்குள்ள அந்த சர்க்கரையை ஏற்றுக்க முடியல. இதைத்தான் மருத்துவ மொழியில் இன்சுலின் எதிர்ப்பு திறன், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் உடம்பில் இன்சுலின் இல்லைங்கிறது கிடையாது. அதாவது டைப் 2 டயபெட்டிஸில் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம். அதுக்கு பதிலாக சுரக்கிற இன்சுலின் நம்ம செல்களோட கதவை திறக்க முடியாமல் கஷ்டப்படுது. நம்ம வெறும் மாத்திரையை மட்டும் போட்டு சர்க்கரையை குறைக்கணுங்கிறது நமக்கு அது கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது. இதுக்கு நிரந்தரமான தீர்வு என்ன? நம்ம உடம்போட மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு வளசத மாற்றத்தை வேர்ல இருந்தே மாற்றணும். நம்ம உணவு முறைகள், தூக்கம், மன அழுத்தம், அப்புறம் உடல் உழைப்பு, இந்த 4ஐயும் சரி பண்ணினா மட்டும்தான் இன்சுலின் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது சர்க்கரை அளவு தானாகவே குறையும். நீரிழிவு நோயை விரட்டணும் அப்படின்னா நம்ம சர்க்கரை லெவலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதாது. அந்த சர்க்கரை ஏன் ஏறுதுங்கிற அந்த அடிப்படையை சரி பண்ணணும். அதுதான் உண்மையான ஆரோக்கியம். இதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே ஒரு சின்ன பேட்ரி மாதிரி. அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் குளுக்கோஸை சேமித்து வச்சுக்க முடியும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி தான் நம்ம திரும்ப திரும்ப மாவு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடும்போது செல்கள் குளுக்கோஸால் நிரம்பி வழியுது. ஒரு கட்டத்தில் செல் என்ன சொல்லும் அப்படின்னா, போதும், எனக்கு இனி ஒரு துளி சர்க்கரை கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னோட இன்சுலினோட கதவுகளை மழுக்கடிச்சிரும். இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து நம்ம லிவரோட ரோல் பற்றி பார்க்கலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிக்கும் போது முதல்ல பாதிக்கப்படுறது நம்மளோட லிவர் தான். சாதாரணமாக இன்சுலின் வந்தால் கல்லீரல் ரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான சர்க்கரையை எடுத்து சேமித்து வைக்கணும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் கல்லீரல் பேச்சை கேட்காது. செல்கள் சர்க்கரையை உள்ளே விடாததால் செல்கள் பட்டினியாக இருக்கிறதா மூளை நினச்சிக்கும். உடனே கல்லீரலுக்கு ஒரு சிக்னல் போகும். கல்லீரல் ஏற்கனவே சேமித்து வச்சுருக்கிற சர்க்கரையை எடுத்து ரத்தத்தில் கொட்டும். இதுக்கு பேர் தான் குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் கூட உங்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஏறிக்கிட்டே இருக்கும். இதனால தான் பல பேருக்கு ஃபாஸ்டிங் சுகர், அதாவது காலையில் வெறும் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை லெவல் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, கொழுப்பாக மாறக்கூடிய சர்க்கரை. ரத்தத்தில் சர்க்கரையும் அதிகமாக இருக்குது, இன்சுலினும் அதிகமாக இருக்குது, ஆனால் செல்களுக்குள்ளே போக முடியலை. இப்போ இந்த சர்க்கரை என்ன ஆகும்? நம்ம இன்சுலின் ஹார்மோன் ஒரு ஸ்டோரேஜ் ஹார்மோன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அதிகப்படியான சர்க்கரையை அப்படியே கொழுப்பாக மாற்றிடும். இதைத்தான் முதல்ல தொப்பையாகவும் அப்புறம் கல்லீரலை சுற்றி கொழுப்பாகவும் படியுது. இந்த கொழுப்பு செல்கள் மறுபடியும் சில வேதிப்பொருட்களை சுரந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்னும் அதிகமாக்கும். இது ஒரு நச்சு சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி வேரோட நம்ம அறுக்கிறது, அதாவது சயின்டிஃபிக்கான ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி நம்ம இதை வேரோட அறுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒரு ப்ரொஃபஷ்னலாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, மாத்திரைங்கிறது தற்காலிகமான தீர்வு தான். நிரந்தர தீர்வுக்கு இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இன்சுலினுக்கு ஒரு லீவ் விடுங்க. அதாவது நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றதை நிறுத்திட்டு உணவுக்கு இடையில் குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் இடைவெளி விட்டால் ரத்தத்தில் இன்சுலின் அளவு குறையும். இன்சுலின் குறையும் போது தான் உடம்பு கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும். 2வது, தசைகளை வேலை வாங்குங்க. நம்ம உடம்புல இருக்கிற பெரிய தசைகளான தொடை தசைகள், அதுக்கப்புறம் முதுகு தசைகளுக்கு வேலை கொடுத்தா அது இன்சுலின் இல்லாமலேயே ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை நேரடியாக இழுத்துக்கும். 3வது, தூக்கம் அப்புறம் மன அழுத்தம். நீங்கள் சரியாக தூங்கலைனாலோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ கார்டிசால் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ரொம்பவே அதிகப்படுத்தும். அதனால் ஆழ்ந்த தூக்கம் ரொம்பவே முக்கியம். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சர்க்கரை நோயை லெவல் மட்டும் பார்த்து சரி பண்ண முடியாது.
வேர் காரணமான இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணினா உங்கள் உடம்பு தானாகவே சர்க்கரையை சீராக்கிடும். சர்க்கரை அளவை விட முக்கியமானது எது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நம்ம வழக்கமாக பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மிஷினை வச்சு விரலில் குத்தி இன்றைக்கி சர்க்கரையோட லெவல் 120 சப்போஸ் நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா ஓகே ஐ எம் நார்மல் அப்படின்னு திருப்தி அடைஞ்சிரும். ஆனால் இது ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயம். ஏன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவுங்கிறது ஒரு கடலில் இருக்கிற மேல்மட்ட தண்ணி மாதிரி, அது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். நாம் உண்மையான ஆரோக்கியத்தை அளவிடணும் அப்படின்னா ஆழமான 3 முக்கியமான விஷயங்களை முதல்ல நம்ம பார்க்கணும். அதாவது யூஸ்வலாக நம்ம கேள்விப்படுற HbA1c. இந்த HbA1c என்ன அப்படின்னா, கடந்த 3 மாத காலமாக சராசரியான சர்க்கரை லெவல் உங்கள் பாடியில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறது தான். நீங்கள் டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு மட்டும் சரியாக சாப்பிட்டுட்டு போய் சர்க்கரையை செக் பண்ணால் அது கம்மியாக தான் காட்டும். ஆனால் இந்த HbA1c டெஸ்ட் அப்படி கிடையாது. இது உங்களோட ரத்த சிவப்பணுக்களை எவ்வளோ சர்க்கரை ஒட்டி இருக்கிறது அப்படிங்கிறத அளவிடக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஒரு ரத்த சிவப்பணுவோட ஆயுள் காலம் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு 120 நாட்கள். அதனால் கடந்த 90லேருந்து ஒரு 120 நாட்களாக உங்கள் உடம்பில் சர்க்கரை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத இது சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. இது மோர் தென் 6.5, அதாவது 6 தாண்டிடுச்சு அப்படின்னாவே நம்ம நீரிழிவு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5.7, பிலோ 5.7 இருக்கணும். இது நீங்கள் வருஷத்துக்கு 2 தடவையாவது செக் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் இன்சுலின், உண்ணாநிலை இன்சுலின். அது ரொம்ப முக்கியமானது. இதை தான் பலருமே கவனிக்க தவறுற ஒரு முக்கியமான டெஸ்ட்டு. சாதாரணமாக நம்ம ஃபாஸ்டிங் சுகரை தான் பார்ப்போம், ஆனால் ஃபாஸ்டிங் இன்சுலின் பார்க்க மாட்டோம். உதாரணத்துக்கு உங்கள் ரத்த சர்க்கரையோட லெவல் 100லேயே இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த 100ல் வைக்கிறதுக்கு உங்கள் கணையம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை உங்கள் கணையம் 10 மடங்கு அதிகமாக இன்சுலினை சுரந்து அந்த சர்க்கரையை 100ல் வச்சுருக்கலாம். இதுக்கு பேர் தான் ஹைப்பர் இன்சுலினீமியா. உங்கள் உடம்புல இன்சுலின் லெவல் அதிகமாக இருந்தாலே அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட ஆரம்பம்னு அர்த்தம். இன்சுலின் அதிகமாக இருந்தால் உடம்புல கொழுப்பு கரையாது, மாறாக அந்த கொழுப்பு சேமிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல. அதனால் சர்க்கரை லெவல் நார்மலாக இருந்தாலும் இன்சுலின் லெவல் அதிகமாக இருந்தால் நீங்கள் சீக்கிரமே சர்க்கரை நோயாளியாக ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். இதில் 3வது விஷயம் விசரல் ஃபேட், உள் உறுப்பு கொழுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இருக்கிறதுலையே ஹிடன் எனிமி. நம்ம உடம்புல வெளியில் தெரிகிற கொழுப்பை விட உங்கள் உள்ளே இருக்கிற உறுப்புகளை சுற்றி இருக்கிற கொழுப்பு தான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த லிவரும் பேங்க்ரியாஸும் சுற்றி இருக்கிற கொழுப்பு தான் இன்சுலினோட வேலையை தடுக்குது. கணையத்தில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்தால் இன்சுலின் சுரக்கிற செல்களோட வேகம் நல்லாவே குறைஞ்சிடும். கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்தால் அது ரத்தத்தில் சர்க்கரையை தப்பாக ரிலீஸ் பண்ணும். உங்களோட இடுப்பு அளவு, அதாவது வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு உள்ளுறுப்பு கொழுப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இனிமேல் வெறும் சர்க்கரையோட அளவை மட்டும் பார்த்து சந்தோஷப்படாமல் இந்த 3 அளவையும் சீராக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் அளவை ஒரு முறை பரிசோதிக்க பாருங்கள். அதுதான் உங்கள் ஆரோக்கியத்தோட உண்மையான முகம். இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக், அதாவது வேரில் இருந்தே சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். முதலாவது முக்கியமான விஷயம், நான் எபிசோட் 1லேயே சொன்னது தான் ஊட்டச்சத்து சிகிச்சை, நியூட்ரிஷனல் தெரப்பி. நம்ம உடம்பு ஒரு இன்ஜின் மாதிரி. அதுக்கு தப்பான எரிபொருளை கொடுத்தா இன்ஜின் பழுதாகிடும். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் கார்ப் ரெஸ்ட்ரிக்ஷன். ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகிறதுக்கு முதல் காரணமே இந்த மாவு சத்து தான். வெள்ளை அரிசி, மைதா, சர்க்கரை இதெல்லாம் சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரையோட லெவல் ரொம்பவே ஜாஸ்தியாகும். அதுக்கு பதிலாக நீங்கள் நார் சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள், அதாவது சிறுதானியங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கணும். இது சர்க்கரையை மெதுவாக தான் ரத்தத்தில் கலக்க உதவும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கொழுப்புகள், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுற ஒமேகா 3 இருக்கிற உணவுகள், மீன், நட்ஸு, விதைகள் இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். இது செல்களோட கதவுகளை மென்மையாக்கி இன்சுலின் சாவியை நல்லா வேலை செய்ய உதவும். அடுத்த முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன்ஸ். புரதச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் இன்சுலினை அதிகமாக தூண்டாது, அதே சமயம் உங்களுக்கு பசியையும் கட்டுப்படுத்தும். இதில் முதலாவது நம்ம பார்த்தது ஊட்டச்சத்து சிகிச்சை. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தசைப்பயிற்சி.
ஸோ பலருமே வாக்கிங் மட்டும்தான் பெருசு, வாக்கிங் பண்ணாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம உடம்புல பார்க்கும்போது அலாங் வித் வாக்கிங் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், அதாவது தசை பயிற்சியும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையை எரிக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்பாஞ்ச் நம்ம தசைகள் தான். நீங்கள் லேசான எடையை தூக்கும் பயிற்சிகள் இல்லைன்னா தாண்டல், தோப்பு கரணம் இது மாதிரி பயிற்சிகளை செய்யும் போதே தசைகள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதாவது GLUT4 கடத்திகள் தசைகள் வேலை செய்யும்போது இந்த GLUT4 அப்படிங்கிற அந்த கதவுகள் தானாகவே திறக்கும். இதுக்கு இன்சுலின் தேவையே கிடையாது. அதாவது இன்சுலின் இல்லாமலேயே ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை தசைகள் உறிஞ்சி சக்தியாக மாற்றிடும். இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உடைக்கிற வேகமான ஒரு வழி. மூணாவது முக்கியமான விஷயம் கால இடைவெளி உணவு. நம்ம முன்னாடி சொன்னதே தான் சர்க்காடியன் ஃபாஸ்டிங், அதாவது கிவ் ரெஸ்ட் டு பேங்க்ரியாஸ். நம்ம கணையம் வந்து ஒரு 24 மணி நேரமும் வேலை செஞ்சால் சீக்கிரமே பழுதாகிடும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உண்ணாவிரதம், அதாவது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிற நேரத்தில், உதாரணத்துக்கு நம்ம அந்த சர்க்காடியன் ரிதம் சொல்லியிருந்தோம், ஒரு 6-7 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு காலையில் நம்ம ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோம். அதாவது ஒரு இடைவெளி பார்த்திங்கன்னா 14லேருந்து 16 மணி நேரம் நம்ம வந்துட்டு ஒரு இடைவெளி கொடுக்குறோம். ஸோ ரத்தத்தில் இன்சுலினோட லெவலை இது ரொம்பவே குறைக்கிறதுக்கு உதவும். அப்போ தான் உடலில் அது சேமித்து வச்சுருக்கிற பழைய கொழுப்பு, அதாவது கிளைக்கோஜன் ஃபேட்டை எரிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் வந்துட்டு ஆட்டோஃபேஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் நீண்ட இடைவெளி கொடுக்கும்போது ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு செயல் வந்து நடக்கும். அதாவது செல்கள் தனக்குள்ளே இருக்கிற கழிவுகளை தானே சுத்தம் பண்ணிக்கும். இதனால் இன்சுலின் ரிசெப்டார்ஸ் வந்து மறுபடியும் புதுசாகி நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீரிழிவு அப்படிங்கிறது ஒரு வாழ்நாள் தண்டனை வந்து கிடையாது. அது ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர். சரியான வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாக இது நீங்கள் வந்துட்டு ரெமிஷன் நிலைக்கு வந்துட்டு கொண்டு வர முடியும். அதாவது மாத்திரைகள் இல்லாமலேயே சர்க்கரை அளவை இயல்பாக வச்சுருக்க முடியும். மருந்துங்கிறது வந்து ஒரு டெம்ப்ரரியான விஷயம். உங்களோட உணவு, உங்களோட உடற்பயிற்சி, உங்களோட உறக்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட மன தைரியம், இது எல்லாமே சேரும்போது மட்டும்தான் உங்களோட அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்துட்டு இது நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போ ரீசெண்டாக எடுத்துருக்கக்கூடிய இந்த HbA1c அளவு, அதுக்கப்புறம் உடல்நிலையை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். ஆரோக்கியமான வாழ்விற்கு சித்த மருத்துவம் எப்போதுமே துணையாக இருக்கட்டும். நன்றி.